ஹாய் குட் மார்னிங் ஹாப்பி சண்டே டு ஆல். இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வெல்கம் டு புளிப்பு மாங்காய் பிளாக் பஸ்டர் உங்களோட சேனலுக்கு வருகன்னு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஒரு வீடியோ போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்றுக்கு நான் நிறைய ஸ்டெட்டு ஒரு 5 மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஸோ பொதுவாகவே பெண்களுக்கு கம்மல் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அது விதவிதமாக கம்மல் போடணுன்னா அதை விட அவங்களுக்கு சந்தோஷமான விஷயம் எதுவுமே இருக்காது. ஸோ சிம்பிளாக நான் அன்றைக்கி ஒரு 5 கம்மல் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குது, அது டிசைன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம பார்க்க போகிறது டன்டடாய் இந்த மாதிரி ஒரு ஸ்டெட். ஸோ பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி அந்த பாசி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, இது எல்லா ட்ரெஸ்க்குமே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது நம்ம எனி ட்ரெஸ் வியர் பண்ணலாம். சாரியாக இருக்கட்டும், பேண்ட் ஷர்ட்டாக இருக்கட்டும், நல்லாவே இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதே தான் பார்த்தீங்களா? மயில் டிசைனில் ஒரு பாசி மட்டும் இங்கே வந்திருக்குது. ஸோ இதில் ரெண்டு ஸ்டோன் அட்டாச் ஆகி இந்த டிசைனில் அதோட தோகை மாதிரி வந்திருக்கு. ஸோ இது போட்டால் நல்லா தான் இருக்கும்ன்றதுக்காக இது நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சிம்பிளி சூப்பராக இருந்துச்சு இது ஓகேங்களா? ஸோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது இது மயில் டிசைன் தான். பட் இதில் ஸ்டோன் கொஞ்சம் கலரில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிட்டேன் நான் இது மேக்ஸிமம் ஹாஃப் சாரீக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். ஸோ எல்லோரும் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க, என்ன லன்ச் அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒரு ஸ்டெட்டு வச்சுருக்கேன். பட் இதையும் பார்த்துக்கலான்னு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாற்றி மாற்றி நம்ம போட்டுக்கலாம். இந்த இது மேலே வரும். ஆக்சுவலி இது காதில் போடுற மாதிரி வரும். ஸோ இது ஒரு இலை மாதிரி இருக்குது, ஒரு லீஃப் மாதிரி உள்ள டிசைனை செஞ்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி டூ நைஸ் அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நான் இது மாதிரி நான் போட்டதே கிடையாது இது வரைக்கும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறேன். ஏன்னா அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நான் போட்டதில்லை. இது ஒன்று. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே நிறைய பேருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இந்த உலகத்தில், சரிங்களா? நிறைய பேர் நம்மளுக்கு தெரியாமலே நமக்கு நிறையா நன்மைகள் எல்லாமே செய்வாங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம நிறைய பேருக்கு தேங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லைஃப்பில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நமக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று பஸ் டிரைவர் அண்ட் கண்டக்டர். ஸோ நம்ம எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா, முக்கியமாக பஸ்ஸில் போகிறவங்களா இருந்தால் மேக்ஸிமம் நம்ம பஸ்ஸில் தான் போவோம். பஸ் டிரைவர் கண்டக்டர் தான் நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. சீக்கிரம் வாங்க, உள்ளே வாங்கன்னு சொல்லி நம்மளை தேவையான இடத்துல இறக்கி விடுறாங்க. நம்ம போன ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம சேஃபாக நம்ம வீட்டில் கொண்டு விடுறதும் பஸ் டிரைவர் கண்டக்டர் 2 பேர் தான். ஸோ அந்த சமுதாயத்திலே நம்ம இன்றைக்கி நான் சொல்ல வந்த டாப்பிக்கில் பஸ் டிரைவர் அண்ட் கண்டக்டர்ஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், ஸோ இப்போது உள்ள சூழ்நிலை எல்லாருமே நல்லா தான் செயல்பட்டுருக்காங்க. பட் இனிமே கவர்மெண்ட் போக்குவரத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா நல்லபடியாக செயல்படணும். சில இடங்களில் நான் பார்த்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணுறேன். சில இடங்களில் இப்போ இலவச இலவச பயணம் இருக்குது பார்த்தீங்களா பெண்களுக்கு. அந்த பஸ்ஸில் மட்டும் கொஞ்சம் வேகமாக எடுக்கிறது, வேகமாக இறக்குறது, சில நேரத்தில் நிற்காமல் கூட போகிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் நிலவிட்டுருக்கு இல்லையா? ஸோ இது முற்றிலும் அவாய்ட் பண்ணப்படணும் அப்படின்றது என்னோடய தாழ்மையான கருத்து. ஸோ இன்றைக்கி அதுதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த 5 ஸ்டெட்டில்
எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பாய். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். டாடா, பை பாய், see you.